ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். ஆறுமுகமும் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க அப்படின்னும் போது எப்பவுமே ரிப்பீட்டடா வர டவுட்ஸ் நிறையவே வந்துச்சு. ஸோ அதுல நான் சார்ட் அவுட் பண்ணி முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கிளியரா சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோல நான் சொல்ற எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷமா சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, நாங்க மென்சஸ் ஆயிடுச்சு, லேடிஸ் என்ன பண்றது? ஏன்னா சில பேருக்கு 2 சைக்கிளிங்கும் வரும் 48 நாள் அப்படிங்கும்போது, ஒரு சில பேருக்கு ஒரு சைக்கிளிங் வரும். அப்படின்னா நான் நிறைய பேர் என்னன்னாக்க நீங்க அந்த டேட்ஸ் கவுண்ட் எடுத்துக்க வேணாம், அதுக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அந்த டேட்ல விளக்கு மட்டும்தான் நீங்க ஏற்ற தேவையில்லை. ஓகேங்களா? மனசால அப்ப முருகரை நினைச்சிட்டு டெய்லி வழக்கம் போல குளிச்சுட்டு நீங்க உட்கார்ந்துட்டு உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை நீங்க வீட்டுல வேண்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனா சாமி ரூம்ல போயிட்டு விளக்கு ஏற்றுறது அது எல்லாமே உங்க வீட்டுல இருக்கிற வேற யாராவது அன்னைக்கு பண்ண சொல்லுங்க. ஓகேவா? நம்ம பண்ணக்கூடாதுன்ற அவசியம் இல்லை, வேற யாராவது பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க தான் பண்ண முடியாத தவிர உங்க வீட்டுல இருக்கிற வேற யாராவது பண்ணலாம். அவங்க யாராவது விளக்கு ஏற்ற சொல்லுங்க. இல்ல எங்க வீட்டுல வேற யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த 3 நாளோ 5 நாளோ முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு திரும்ப உங்க வீட்டுல கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனா அந்த டைம்ல டெய்லியுமே வீட தொடச்சிருங்க. கண்டிப்பா நீங்க மென்சஸா இருந்தாலும் நம்ம கடவுளை நினைச்சு வேண்டிக்கிறதுல எந்த வித தப்புமே இல்லை. ஏன்னா நம்ம மனசளவுல எப்பவுமே அந்த தாட் முருகன் நமக்கு பண்ணுவார் அப்படின்ற எண்ணம் நம்மளை விட்டு போகவே போகாது. நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்குங்க. நான் எனக்கு என்னதான் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் கடைசியில் அப்ப முருகன் என்னை காப்பாற்றுவார்னு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கும். அது அவர் எப்பவுமே ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு வாட்டியுமே குழந்தை இல்லாத காலத்திலயும் சரி, குழந்தை வந்த பிறகு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப என்னால இது கிடைக்கவே அப்படின்னு வேண்டுவேன். ஆனா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொடுத்து கண்டிப்பா எனக்கு கொடுத்துருவாரு. ஓகேங்களா? கடைசி ஆக்சிடென்ட் ஆன விஷயமும் சரி, ஹஸ்பண்ட் பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சானா அதுல இருந்து கடவுள் காப்பாத்தி விட்டார். குழந்தைக்கு ரொம்ப சிக், நான் ரொம்பவே பயந்துட்டேன். அந்த குழந்தைக்காக வேண்டிக்கு இருந்தா இந்த 48 நாள் விரதமே. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் அதுல அப்ப முருகர் கூட நம்மள காப்பாத்துவார் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. ஓகேங்களா? இன்னொன்னு, காப்பு கட்டணுமா? காப்பு 48 நாள் ஜென்ஸா இருந்தா கட்டிக்கும், ப்ராப்ளம் இல்லை. லேடிஸ்னா சைக்கிளிங் வரும், திரும்ப கழட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. மேபி நீங்க காப்பு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்க மகா கதை சஷ்டி முதல் நாள் இருக்குல்ல, அன்னைக்கு நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த டைம் நம்ம பெட் மேல படுக்க மாட்டோம், கடுமையான விரதத்துல இருப்போம். ஒண்ணு பால் பழமோ ஏதோ ஒரு விரதம் ரொம்ப கடுமையா இருப்போம். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றதுனால அந்த டைம்ல நீங்க காப்பு கட்டிக்கோங்க. பகல்ல தூங்கலாமான்றதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். கண்டிப்பா தூங்கக்கூடாது. ஊருக்கு போலாமா? ஏன்னா நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், விளக்கு ஏற்றுவோம். ஓகேங்களா? இப்ப வேற வழியே இல்லை, எமர்ஜென்சி. அதையும் குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல குழந்தைங்களுக்கு 10 days லீவ் வரும். ஓகேங்களா? செப்டம்பர் எண்டுல அக்டோபர் 5 வரையும் வரும். ஓகேங்களா? அது காமனான குவார்டர்லி லீவ். கரெக்டுங்களா? அப்ப நம்ம எல்லாருமே ஊருக்கு டிராவல் பண்ணுவோம். சோ ஊருக்கு போலாமா அப்படின்னாக்க இங்க நீங்க வீட்டுல செய்யற பூஜை, வீட்டுல யாராவது செய்யறதுக்கு இருந்தாலோ இல்ல விளக்கேற்ற இருந்தாலோ, அப்படி இல்லைனாலும் நீங்க அங்க போனா அங்க ஒரு போட்டோ வச்சு உங்களால விளக்கேற்ற முடியும், உங்களோட கன்வீனியன்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னா பாருங்க. இல்ல வெக்கேஷன் வெளியே போறீங்கனாலும் உங்களால அப்ப முருகருக்கு ஏதாவது ஒரு விளக்கோ இல்ல ஏதோ ஒரு பூஜையோ இல்ல எழுதவோ, ஒரு டைரியில ஓம் சரவண பவன் எழுதவோ அந்த மாதிரி பண்ண முடியும்னா நீங்க கண்டிப்பா வெளியே டிராவல் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம வெக்கேஷன் டைம் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு ஹோட்டல் லீவ் வரப்போகுது. அந்த டைம் நம்ம இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் போது நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். நம்ம ஆனா நம்பிக்கையோட டெய்லி ஏதோ ஒரு பாட்டு முருகரை பத்தி பாராயணம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப நல்லது. ஒண்ணு படிக்கவே முடியலன்னா எழுதிட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி சட்கோண கோலம் போடணுமா? இப்ப குழந்தைக்காக இருக்கீங்க, ஏதோ ஒரு வேண்டுதல், நான் 48 நாளுமே வீட்டுலதான் இருக்க போறேன், என்னால பூஜை பண்ண முடியும், எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்றவங்க டெய்லி சட்கோண கோலம் போடுங்க. 6 நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் இல்லைன்னா கூட சாதா எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்துங்க. ஓகேங்க? அகல்ல அந்த 6 விளக்குமே ஏற்றி சட்கோணம் கோலம்னா ஸ்டார்ன்றது 6 ஸ்டார் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி போட்டு அவர் போட்டோ வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்து பொறுமையா பூஜை இந்த 48 நாளுமே பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில பெருசான ஒரு மாற்றம் வரும். என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நான் வேலைக்கு போறேன், என்ன பண்றது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ உங்களுடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கீங்கன்னா கூட அந்த வாரத்துல ஒரு நாள் அந்த பூஜையை நீங்க பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? வேல் பூஜை பண்ணலாமா? முடிஞ்சா 48 நாளுமே வேலை பூஜை பண்ணுங்க. 6 பொருளால பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு விபூதி, ஒரு நாளைக்கு பால், ஒரு நாளைக்கு தயிர், அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு பொருளை அவர் மேல
அபிஷேகம் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லதா இருக்கும். உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே டவுட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதை குறிப்பா சொன்னோம் அப்படின்னாக்க பீரியட் டைம்ல என்ன பண்றதுன்னா, கண்டிப்பா மாதவிடாயினும் போது அது ஒரு நேச்சுரல் இஷ்யூ. அந்த டைம்ல நீங்க விளக்கு மட்டும் ஏற்ற தேவையில்லை. மீதி உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை பண்ணுங்க. உங்க வீட்டுல உங்க யாரையாவது விளக்கேற்ற சொல்லுங்க. ஆனா நீங்க எங்க போனாலுமே ஓம் சரவண பவன் எழுதுறதோ இல்ல விளக்கு ஏற்றதோ இல்ல சாமி கும்பிடுறதோ இல்ல கோயிலுக்கு போறதோ இந்த விஷயத்த கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு அடிஷ்னலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, விரதம் பண்ணிட்டோம் அந்த டைம்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், அன்னதானம் இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. நம்ம தானம் பண்ண முடியுங்கிறது ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகேங்களா? நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா எப்படியும் சமைக்க போறீங்க. ஒரு ஆளுக்கு சாப்பாடை கட்டி யாருக்காவது தானம் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மள வாங்கி தரதுன்னா கூட எக்ஸ்பென்சிவ் அதிகமா இருக்கும். நீங்க செய்யற சாப்பாடுல ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு அதை டெய்லியுமே யாருக்காவது கொடுத்துட்டே வாங்க. ஒரு நல்லதுங்க, நம்ம கையால ஒரு சாப்பாடை கொடுக்குறோம். இதை யாரையோ கூப்பிட்டு போறதுன்றது பாசிபிள் ரொம்ப கம்மியாயிடும். ஆனா யாருக்காவது கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? தெரியாதவங்க யாருக்கும் யாரோ ஒருத்தர் வீட்டுல இருந்து நம்ம வீட்டுல இருந்து போக போறாங்க, அவங்க கிட்ட இந்த சாப்பாடை கொடுத்துருங்க அப்படின்னாக்க எடுத்து போய் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அந்த 48 நாளும் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அன்னதானம் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கும். ஏன்னா நான் முடிஞ்சளவு அன்னதானம் நிறையவே பண்ணேன். எங்களால என்ன முடியுதோ அதை நாங்க சமைச்சு எடுத்தும்போது கொடுத்துட்டே இருந்தோம். குழந்தை இல்லாத காலத்தை, குழந்தை வந்த பிறகு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு 5 பேருக்கும் 3 பேருக்கும் எங்க வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போடுறதோ இல்ல அன்னதானம் கொடுக்குறதோ அந்த மாதிரியான விஷயங்களை மாத்திட்டேன். நம்மளால முடிஞ்சது சாப்பாடுங்க. ரொம்ப என்ன சொல்றது, நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு நம்ம யாருக்கும் கொடுக்க போறோம், அவ்வளவுதாங்க. ஒரு வேளை சாப்பாடு அன்னதானம் பண்ணி பாருங்க, வாழ்க்கையில நல்லா மாற்றம் இருக்கும். அன்னைக்கு 48 நாள்ல முதல் நாள் ஆரம்பிக்கும் போது அப்ப முருகரை நல்லா வேண்டிக்கிட்டு கோயில போயிட்டு உட்கார்ந்து, முருகா நான் இந்த விஷயத்துக்காக தான் வேண்டேன். கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டுல உட்கார்ந்து வேண்டிக்கோங்க. போக முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு, முருகா நான் இந்த விஷயத்துக்காக வேண்டேன், எனக்கு குழந்தை வேணும், என்னோட இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு வேண்டி பாருங்க. கண்டிப்பா நல்லது செய்வார். நம்பிக்கையோடு வேண்டுங்க, அவர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. ஆனா மத்தவங்க இப்ப வீட்டுல நீங்க 41 நாள் விரதம் இருக்கும்போது சின்ன பிரச்சனைகள் நிறையவே வருங்க. பிராக்டிகலான இஷ்யூ என்ன, நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு, வீட்டுல கூட இருக்கவங்க பேசலாம். ஓகேங்களா? என்னவா இருந்தாலும் இது எல்லாமே அப்ப முருகர் கொடுக்குற சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு அதை கடந்து போங்க. சோதனைகள் நிறையவே கொடுப்பாரு. அந்த டைம்ல ஏதாவது பெரிய பொண்ணு ஆகிற மாதிரியான சடங்கு தீட்டு இது இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கலாம். அந்த மாதிரியான இடத்துக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. முடிஞ்ச அளவு நம்ம விரதம் இருக்கும், போக வேணாம் அப்படின்றதுதான் இது. ஆனா வேற வழியில ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் நம்ம போயே ஆகணும் அப்படின்னா எப்பவும் சொல்றதா, முருகர்கிட்ட முன்னாடியே வேண்டிட்டு, அப்பா என்னால வேற வழி இல்லை, நான் கண்டிப்பா போயே ஆகணும்ட்டு போயிட்டு வந்துட்டு பிறகு திரும்பவும் சுத்தம் பண்ணிட்டு திரும்ப உங்க பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அப்பன் முருகரை நம்ம முழுசா வேண்டிக்கிறோம். அவர் நீ என்னை முழுசா நம்பி ஒரு துளி கண்ணீர் விட்டாலே நான் உனக்கு எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் முன்னாடி உட்கார்ந்து உங்களோட கஷ்டம் என்னமோ அதை அழுது சொல்லி பாருங்க, வாழ்க்கை மாறும். இந்த 48 நாள் விரதம் இருந்தே பார்த்துட்டு வாங்க. நான் இன்னொரு வீடியோவும் போறேன். 48 நாள் ஒருவேளை இருக்க முடியாதவங்களுக்கு 21 நாள் பெரிய பொக்கிஷம், அதை பத்தி நான் டீட்டெயிலா போறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அப்ப முருகர் கிட்ட நீங்க கேட்கும் போது கண்டிப்பா கொடுப்பாருங்க. அதுக்கு உதாரணம் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன். ஓகேவா? ஒண்ணுமே இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு பூ பூத்து காய் காய்ச்சி செடி வளர்ந்து அப்படியே அது ரொம்ப இயற்கையா மாறுற மாதிரி என் வாழ்க்கையில குழந்தை இல்லாம பாலைவனமா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே மாத்தி விட்டவர் அவர் தான். எனக்கு நிறைய சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டுதான் இருக்கு. வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம வாழ முடியாது. ஓகேங்களா? ஆனா அதெல்லாம் தாண்டி ஓகே இவர் இருக்கார், என்னை காப்பாற்றுவார், நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது கொடுக்கறது அப்பன் முருகர் தான். ஓகேங்களா? சோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கேளுங்க. நானே எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் போடுறேன். நம்பிக்கையோட இருங்க. 48 நாளும் இருந்து பாருங்க, வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. முடிஞ்சா ஒரு புதுசா ஒரு பேப்பரோ ஒரு டைரியோ எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி 108 வாட்டி ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுங்க. 6 முகமும் அருளிடும் அனுதினமும் 7 முகமும் ஏறி சொல்லிட்டே இருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வரும். அது இல்லாம யாரிடமும் கோவப்படாம இருங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அந்த டைம்ல கோவங்கள் நிறைய வரும். நம்ம விரதம் இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புனா அன்னைக்குதான் நிறைய பிரச்சனை வரும், ஸ்ட்ரகிள்ஸ் வரும், கிளம்பவே முடியாது. அது மாதிரிதான் இந்த 48 நாள் விரதம் போனா அந்த விரதத்தை கெடுக்கிறதுக்கும் பல விஷயம் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த டைம் தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நான்வெஜ் சமைப்பாங்க. அந்த வாசனை நமக்கு எங்க பார்த்தாலும் பிரியாணி தட்டி தட்டி தூண்டும்.
அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் நம்ம விரதம் இருக்கும். நம்ம அந்த டைம் கடந்துதான் ஆகணும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு நீங்க விரதம் வந்து பாருங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குங்க. நம்பிக்கையோட இருங்க. அப்புறம் முருகர் துணையா நிற்பாரு. உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலை கொடுப்பாரு. நானும் உங்க கூடவே 48 நாள் விரதம் இருக்க போறேன். நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றது என்னால வீடியோ போட முடிஞ்சா கண்டிப்பா நான் போடுறேன். ஓகேங்களா? என்னால முடிஞ்சா வேல் பூஜை பண்ணுவேன், சக்கோணம் கோலம் போடுவேன், அதே மாதிரி விளக்கு நெய் தீபம் ஏற்றுவேன், வெத்தலை தீபம் ஏற்றுவேன். வெத்தலை தீபம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? வெத்தலை தீபம் ஏற்றுவேன். ஆனா என்ன வேணாலும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சாப்பாடு நான் வாங்கி கொடுக்கணுன்றது கட்டாயமா வச்சேன். என்னால செய்ய முடிஞ்சா செஞ்சு கொடுப்பேன். இல்ல நான் எங்கேயோ வெளியே போகிறேன்னா ஒருவேளை சாப்பாடு யாருக்காவது வாங்கி தருவேன். அப்படின்னே முடியல அப்படின்னா ஒரு 4 குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட்டு, ஒரு பிஸ்கெட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி தரலாம். ஒரு பேனா, ஏதோ ஒண்ணு நம்ம கையில இருந்து ஒரு அன்பளிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பாருங்க. வாழ்க்கை மாறும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறும். எல்லாத்தையுமே சரி பண்ணுவார் அப்பன் முருகர். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.